பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் 14 2005 உங்களை வச்சு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 20வது வருஷ கட்சி ஆண்டு விழா முடிஞ்சு 25ஆம் ஆண்டு கொடிநாள் வெள்ளி விழாவில் இந்த தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியில் உங்க முன்னாடி பேசுறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, ஏற்கனவே 70 கட்சி இருக்கு, இது 70வது கட்சியோட 71வது கட்சி தான். நான் விட்டுட்டேன், இன்னைக்கு தாராளமா பேசிட்டு போகணும். ஆனா இது 70வது கட்சியும் இல்ல 71வது கட்சின்னு சொல்லி அன்னைக்கு விருதாச்சலத்தை கிட்டத்தட்ட 26 லட்சம் மக்கள் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்ப 71வது கட்சின்னு சொன்னவங்கள 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு, இப்படி 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. அப்ப 70வது கட்சின்னு சொன்னவங்க இடையில எத்தனை கட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இலவசங்களே நிறைய வருது. இன்னைக்கு நான் 2006 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தேன், நான் சொன்ன தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே பிற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட மற்ற முதலமைச்சர்கள் நிறைவேற்றிட்டு வர்றாங்களே. ஒருவேளை நான் உலக பணக்காரனாக இருந்திருந்தா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட தர்மங்கள் தானம் பண்ணியே நான் காலத்தை கிடைச்சிருப்பேன். இதெல்லாம் வரைக்கும் வருதான் என் சொத்தை வித்தாவது தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை மாதிரி கிடையில 3 மாசத்துக்கு ஒரு தடம் அந்த மந்திரிக்கு ரெடி ஆகிறீங்க, 4 மாசத்துக்கு ஒரு தடம் இந்த நிர்வாகிகள் ரெடி. என்னையே கேவலமா இல்ல? இதுதான் நீங்க ஆட்சி நடத்த லட்சணமா? மக்களாக நீங்க சிந்திக்கணும். ஒரே ஒரு தடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நீங்க உட்கார வச்சுட்டீங்க, 50 கட்சி சேர்ந்தாலே நசிக்க முடியாது. அந்த அளவுக்கு திட்டங்கள் நல்லா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதேதான், உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இவங்க ஒழுங்கா நல்லபடியா ஆட்சி நடத்திருந்தா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இவங்க சரியில்லையே, நான் கட்சி ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை நான் நடிகராக இருந்தால் ஒரு சிலருக்கு உதவி பண்ணலாம். ஆனால் இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்தா தமிழ்நாடு முழுவதும் உதவி பண்ணலாமே, என் மக்களை காப்பாற்ற முடியுமாங்கிற எண்ணத்தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். எல்லாரும் உங்ககிட்ட இருந்து ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட இருந்து உள்ளங்களை பிடிச்சா போதும் நினைக்கிறேன். அதனாலதான் என் தாய்மார்களும் என் இளைஞர் பெருமக்களும் என் தொண்டர்களும் எனக்கு குவியறீங்களா, இது போதும். எனக்கு இருக்கிற ஒரே ஆசை தான், என் மக்களை தங்க தட்டல வச்சு தாளாட்டுங்கிறது. தயவு செய்து மக்களை காப்பாத்துறீங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க, ஏமாத்துறீங்கிறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க. அதுக்கு விஜயகாந்த் விடவே மாட்டான்.